வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். MgM இயற்கை விவசாயம் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுக்கா தாதாபுரம் கிராமத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த கிராமத்தில் தான் என் சொந்த வீடு இருக்கிறது. சொந்தமாக ஒரு கைனி கொல்லையே இருக்கிறது. அந்த கொல்லையில் போட்ட வேர்க்கடலை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். வேர்க்கடலை எப்படி எடுக்கிறார்கள், எப்படி போடுகிறார்கள் என்பது பார்ப்போம். வேர்க்கடலை போட்டு ஆகிவிட்டது. அது எப்படி செடியிலிருந்து எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை செடி கொல்லியில் போட்டிருக்கிறார்கள். அதோடைய செடிகள் தான் இது. இதை பிடுங்கி இப்படி போட்டு பறிப்பார்கள். கும்பலாக ஒரே இதுவாக போட்டு பறிப்பார்கள். ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா 10 காய் 15 காய் கிட்ட இருக்கும். இந்த காய்களை பறித்து அன்னக்கூடையிலோ வேறு எதிராக போடுத்து அதை எடுத்து கொண்டு செல்வார். சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம விவசாய நிலம்தான். என்னுடைய மகன்கள், ஒன் மகள் ஒன் மகன், இன்னொருவன் அது ஓடுகிறானே அவன் என்னுடைய தம்பியோடைய மகன். அழகாக பறிக்கிறார்கள். வில்லேஜ் ஸ்டைல் இப்படிதான் அழகாக இருக்கும். எல்லாமே அழகாக தான் இருக்கும். கிராமத்தில் நம்ம வசிப்பது ஒரு தனி சுகம்தான். வேர்க்கடலை பறித்ததை பாருங்கள். வேர்க்கடலை இது நான் பறித்தது. இதை நம்ம சுவைத்து பார்ப்போம், அதனுடைய அருமை என்ன என்று. மிகவும் சுவையாக இருக்கிறது. இயற்கை வளமே ஒரு பெரிய விதம்தான். மிகவும் நன்றாக இருக்கிறது. பத்து வருடம் முன்னாடி வேர்க்கடலை பறித்து வைத்தால் ஒரு மரக்கா கணக்கு சொல்வார்கள். நம்ம ஒரு நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா அரைப்படி கால்படி அப்படி சொல்லுவார்கள். இல்லைங்களா, ஒரு மரக்கா போட்டிங்கன்னா 25 பைசா கொடுப்பார்கள் 10 வருடம் முன்னாடி. இன்று பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்துருப்பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வேர்க்கடலை போடுகிறோங்களோ அவ்வளோ பாருங்கள் அன்னக்கூடை அழைப்பார்கள். அன்னக்கூடை கும்பலாக அங்கங்கே போடுவார்கள். பாதி பிடுங்கி விட்டார்கள், இன்னும் பாதி இருக்கிறது. இதில் நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணவங்க. எனது குழந்தைகளுக்கு பசி வந்துவிட்டது. அவர்கள் பசியார உணவு அளிப்போம். அவர்கள் பசியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் வயல்வெளி கனிக்கட்டிலா சாப்பிடுவது ஒரு சுகம்தான். அதுவும் சொந்த மண்ணில், சொந்த இடத்தில், சொந்த விவசாயத்தில் சாப்பிடுவதில் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அது அனுபவித்தால்தான் ஒவ்வொருவருக்கும் அதோடைய அருமைகள் தெரியும். என்னிடம் வேர்க்கடலை செடி ஆகிவிட்டது. அதனால் என்னுடைய தம்பி எடுத்துக்கொண்டு போடுகிறார். நேரம் 3:45 ஆகிவிட்டது. இன்னும் அந்த ஒரு கும்பல் முடியவில்லை. நான் தனியாக பறிப்பதால் அது இன்னும் முடியவில்லை. பறித்த செடிகள் பார்த்தீங்களா, பாருங்கள். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று தெரியவில்லை.
நேரம் சரியாக 4:25 நிமிடங்கள். எனக்காக தனியாக போட்ட ஒரு கும்பல் முடிந்து விட்டது. இதெல்லாம் செடிகள் பறித்த செடிகள், பறிக்கப்பட்ட செடிகள். இதெல்லாம் மாடுகளுக்கு உணவாக பயன்படும். அப்படி உணவாக அது மாடுகள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் மீண்டும் கொல்லிலேயே போட்டு அதை பயன்படுத்துவார்கள். இது எவ்வளோ மரக்கா அல்லது காபடி இருக்கும் என்று தெரியாது. நகர்ப்புறங்களில் பார்த்தீங்களா 1 கிலோ, 1/2 கிலோ, 1/4 கிலோ என்பார்கள். கிராமப்புறங்களில் மரக்கா கணக்கு, காபடி கணக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். 20 வருடம் முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கா 25 பைசா என்று பைசாவும் கொடுப்பார்கள். கடைசியில் அன்னக்கூடை ஃபுல்லாக மாட்டையும் கொடுத்து அனுப்புவார்கள். ஆனால் இன்றைய நாட்களில் பார்த்தால் யாரும் பைசா கொடுக்க மாட்டார்கள். அன்னக்கூடை வரைக்கும் போய்த்தால் கடைசியில் அன்னக்கூடை ஃபுல்லாக மாட்டை கொடுத்து அனுப்புவார்கள். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தார்கள். இன்னும் வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மீதமுள்ள செடி அப்படி மீந்து விட்டால் நாளை தொடருவார்கள். முடியும் வரை தொடர்ந்து கொண்டு இருப்பார்கள். ஒரு விவசாயியின் கஷ்டங்கள் எல்லாம் எனக்கும் தெரியும். நாம் பட்ட கஷ்டங்களை விட எங்கள் வீட்டில் இருக்கும் சிங்கப்பெண் என்று சொல்லலாம் என் தாயார், அவர்தான் இந்த எல்லாருக்கும் காரணமாக இருப்பார், மூலதனமாக இருப்பார். அவர்தான் தனியாக நின்று எல்லாமே செயல்படுத்துவார். நாங்களும் சில உதவிகளை செய்துவிட்டு போவோம். அவர் கிராமங்களிலே வசித்து வருகிறார். நாங்கள் நகர்ப்புறங்களில் நாங்கள் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் உதவிகள் தேவைப்படும் போது சட்டென்று உதவிகளை செய்வோம். எனது குழந்தைகளுக்கு பசி எடுத்து விட்டதால் தேநீர் அருந்துகிறார்கள். நாங்களும் தேநீர் அருந்தினோம். மீண்டும் வேலைகளை தொடங்க ஆரம்பித்து விட்டோம். இவர்கள் பெயர்கள் பார்த்தீங்கன்றால் மித்ரசுந்தரி, ரித்திக், பரத்ராஜ். 3 பேரும் செல்லக்குட்டிகள் என்றாலும் ஆனால் அவங்க பண்ணும் சேட்டைகள் தாங்க முடியவில்லை என்று சொல்லலாம். தாங்க முடியவில்லை என்று சொன்னாலும் அவள் பண்ணும் சேட்டைகள் காமெடியாகவும் நகைச்சுவையாகவும் மிகவும் அருமையாக இருக்கிறது. கிராமப்புறங்களில் இப்படி ஒரு குழந்தைகளிடம் நம் அன்பு பாசங்களை பரிமாறிக்கொள்வதில் மிகவும் ஆனந்தம் கொள்கிறேன். பாருங்கள், மரத்தில் தொங்க விட்டிருக்கும் தூக்குச்சட்டியை பாருங்கள். இதுதான் எங்களுக்கு உணவு அருந்த கொடுக்கப்பட்டது. நேரம் சரியாக 6 மணி ஆக போகிறது. இன்னும் வேர்க்கடலை முடியவில்லை. இது நாளையும் தொடரும் என்று நினைக்கிறேன். இன்னும் பாதி இருப்பதால் நாளையும் தொடரும். இதோடைய வேர்க்கடலையுடைய மறுபெயர் சொல்லியிருந்தேன். வேர்க்கடலையின் மறுபெயர் மலாட்டை என்றும் அழைப்பார்கள். இதன் தொடர்ச்சி மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம். பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.